டைரக்டர் நான் சொன்னேன், அந்த என்னால ஏமாற்றப்பட்டவர் நான் தான். அவரை எல்லாத்துலேயுமே மன்னிச்சிருவேன், ஆனால் இந்த விஷயத்தில் வணக்கம், நான் உங்கள் வாசன். டிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் நம்ம ஆல் ஓவர் இந்தியா ட்ரிப்பில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, டிடிஎஃப் நம்ம ரைட் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்திருப்பேன், டிடிஎஃப் இந்த மாதிரி வந்து பண்ணால் நம்ம ரைடில் இருப்போங்க. ஸோ இந்த ரைடுக்கு நடுவில் வந்து பண்ணால் நம்ம பைக் ஓட்டுவோங்க. கிட்டத்தட்ட பல நாட்கள் இல்லைங்க, ஒரு வருடம் 1.5 வருடங்கள் கழித்து நம்ம வந்து பண்ண பைக் ஓட்ட போகிறோம். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஸோ வந்து ரைடில் சொன்ன மாதிரியே வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட மகாராஷ்டிரா ரைடை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ ரேஸ் ட்ராக்கு வந்து பண்ண ரேஸ் ஓட்டுறதுக்காக வந்திருக்கோம். அதாவது வந்து பண்ண லீகலாக ஒரு ரேசிங் அகாடமியில் ஜாயின் பண்ணி, ஸோ லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு சொல்லி 3 எக்ஸாம் நடக்குங்க. ஸோ இந்த 3 எக்ஸாமையுமே பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி லீகலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக் வந்து ஓட்ட போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ முன்னாடியிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் ட்ராக்கில் இறங்கி லீகலாக வந்து பண்ண ஓட்டணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. காலேஜ் படிக்கும்போது உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லைங்க, நம்ம பைக் வாங்கினதே வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் பைக் வாங்கின பையன் எங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலவு பண்ணி நம்மளால் ரேஸ் ட்ராக் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் முடியல. அதுக்கப்புறம் காசு இருக்கும்போது டைம் இல்லை, டைம் இருக்கும்போது காசு இல்லை. ஸோ ரெண்டுமே இருக்கும்போது வந்து பார்த்தா உடல் நலம் சரியில்லை. ஸோ எப்படியோ வந்து பார்த்துட்டுனா அட்லாஸ்ட் வந்து பார்த்தா ட்ராக் ஓட்ட போகிறோம். அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம பசங்க அன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ஸோ வந்து அந்த நம்ம விஜய் சேதுபதி சார் ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். அந்த ஒரு டோக்கன் கிடைச்ச உடனே வாழ்க்கையே மாறிடும். அதாவது டைம் ட்ராவலில் போய் மறுபடியும் அந்த பைக் ஓட்டுற மாதிரியான அந்த ஒரு ரீல் வந்து நம்ம பசங்க எல்லாம் எடிட் பண்ணி போட்டிருந்தீங்க. அதை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்போ நம்ம பைக் ஓட்டுவோம் அப்படின்னே நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணால் அஃபிஷியலாக லீகலாக வந்து பண்ண பைக் ஓட்ட போகிறோம். ஸோ டிடிஎஃப் பைக்கிங்கில் உங்களுக்கு திறமை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு கவர்மெண்ட் ரோட்ஸில் ஓட்டாதீங்க. ஏன்னா அது என்றைக்குமே ஆபத்து தான். ஸ்பீட் ஆல்வேஸ் த்ரில்ஸ் பட் இட் கில்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நான் எப்போவுமே மென்ஷன் பண்ணுவேன். அதே மாதிரி இன்றைக்கும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பப்ளிக் ரோட் இல்லை போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வேகமாக மற்றவங்களுக்கும் இடைஞ்சல், நமக்கும் இடைஞ்சல், நமக்கும் சேதங்கள், அவங்களுக்கும் சேதங்கள். அதே மாதிரி மாடு குறுக்கால் வரும், நாய் குறுக்கால் வரும், குழிமேடாக இருக்கும். ஸோ வந்து ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ப்ளைன் சர்ஃபேஸாக இருக்காது. ஸோ கொஞ்சம் எங்கேயாவது மேலே ஏறி இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்பீட் பாபிள்ஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் வேணாம். ஸோ உங்களுக்கு திறமை இருக்குது, பைக்கில் ஏதாவது சாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ரேசிங் அகாடமியில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட திறமையை நிரூபிங்க, உங்களோட பேரண்ட்ஸ் சப்போர்ட்டை வாங்கிட்டு. ஓகே டிடிஎஃப், ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த கண்டென்ட் தான். அது ஆக்சுவலி நம்ம பசங்க 2 விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஒன்று இந்த வீடியோ, அண்ட் வந்து பைக்கிங் வீடியோ. பைக் வீடியோ எல்லாமே வந்து பண்ணால் அடுத்த வ்ளாகில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த பார்ட் நாளைக்கு காலைல 11 மணிக்கே ரிலீஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக் வ்ளாக் வந்துடும் டிடிஎஃப். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எனக்கு பண்ண பெருசாக பிடிக்காது. இந்த விஷயத்தில் வந்து பண்ணால் நான் ரொம்ப மனசு நொந்துட்டேன். என்னடா இப்படியும் சில மனிதர்களா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி நான் வந்து இந்த பிரச்சனையே வேணான்னு சொல்லி ஒதுங்கி தாங்க போயிட்டுருக்கேன். எந்த பிரச்சனை வந்தாலுமே வந்து பண்ண ஒதுங்கி தான் போயிட்டுருக்கேன். பிரச்சனை அதுலேருந்து விலகி போனால் அங்கே ஒரு பிரச்சனை, சிங்கிச்சான் பச்சை கலர் சாரி போட்டு ஆடிச்சா அப்படிங்கிற மாதிரி. நான் விலகி போகிறேங்க, நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லி டேரக்டர் ஒரு ஷார்ட்ஸை வேணால் போட்டு அவர் நிரூபிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆக்சுவலி டிடிஎஃப் நம்ம அவருக்கு மரியாதை கொடுத்தோம். பட் அவர் நமக்கு திருப்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா அசிங்கமான சொற்களில் வந்து பார்த்தீங்கன்னா பேசினார். ஸோ நம்ம அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம். பட் அவர் நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஷிப்பை, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான அஜீஷோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்கணும்னு சொல்லி பார்க்குறாரு. நான் இப்போ கடவுள் அன்பாலையும் நல்ல உள்ளங்கள் அன்பனாலையும் ஐபிஎல்னு ஒரு சூப்பரான ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த படத்தோட டீம் கூட சண்டை மூட்டி விட பார்க்குறாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஆக்டிங் வராதுன்னு சொல்கிறாரு, நான் டைமுக்கு வர மாட்டேன்னு சொல்கிறாரு. படத்துக்கு அந்த பையனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நடிக்க இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நான் வந்து படத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லி அவர் சொல்லிக்கிறாரு. ஸோ பட் நம்ம அவர் நல்லா இருக்கணும்னு தான் நினச்சோம். ஸோ இப்போ கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வ்ளாகில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நான் எதுவுமே தப்பாக சொல்ல போகிறதில்ல. அவர் சொன்ன விஷயங்கள்லாம் பொய் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு நிரூபிக்க போகிறேன். அதுதானே தவிர இந்த மாதிரி பின்னாடி பேசுகிற பழக்கம்லாம் நமக்கு என்றைக்குமே கிடையாது. அது வரவும் வராதுங்க. நம்ம இவ்வளோ ஆதாரங்களை கொடுத்து என்னாலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா சில பொய்க்களை ஆட் பண்ண முடியும். பட் பொய் என்றைக்குமே பொய், உண்மை என்றைக்குமே உண்மைங்க. ஸோ அவர் சொன்ன பொய்யெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை உடைச்சி அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான் இப்போ தாங்க என் லைஃப்பில் கண்ணு முன்னாடி பார்க்குறேன். எப்படிங்க சொல்கிறது, துரோகம் அப்படிங்கிறதே கூட இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ணுவாங்க. எதிரினால துரோகம் பண்ண முடியாது. ஏன்னா அவன் எதிரி நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கான். கூட இருக்கிறவங்கனால மட்டும்தான் வந்து துரோகத்தை பண்ண முடியும். என் லைஃப்பில் எவ்வளோ துரோகங்கள் நடந்திருக்குங்க. ஆனால் இவ்வளோ பச்சையாக கண்ணு முன்னாடி அதுவும் இவ்வளோ மீடியாவில் வந்து பச்சையாக தெரியுது அப்படிங்கிறது இது ஒன்று தான். ஸோ மற்ற துரோகத்தெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருவேளை அவங்க துரோகம் பண்ணலையோ, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமோலாம் நினைப்போம். இவர் பண்ணது ரொம்ப பச்சை துரோகம். அவர் என்னை ஏமாற்றணும்னு நினச்சிருந்தா எவ்வளவோ வழிகளில் என்னை ஏமாத்திருந்துருக்கலாம். பட்
அவர் ஏமாத்துறதுக்கு என்னோட அந்த ஒரு நல்ல குணம் தான் கிடைச்சதா? அதுவும் இல்லாமல் அந்த நட்புங்கிற அந்த வார்த்தை தான் அவருக்கு கிடைச்சதா? நட்புலேயே அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி மச்சான் மாப்பிள்ளை அப்படின்லாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி அண்ணன் தம்பி நட்பு அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் கிடைச்சதா? ஸோ டைரக்டர் அப்படின்னு நம்ம மதிப்பு கொடுத்தோம். அவரோட வறுமை சூழ்நிலையை நான் மதித்தேன். அவர் எனக்கு திருப்பி கொடுத்ததெல்லாம் அவர் வளர்றதுக்கு நான் ஒரு கடுகளவாவது உதவி செஞ்சுருப்பேன் இல்லைங்க. அவர் வளர்றதுக்கு ஒரு கடுகளவாவது நான் கண்டிப்பாக உதவியாக இருந்திருப்பேன். நான் தாங்க அவரை வளர்த்து விட்டேன் அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. கண்டிப்பாக அவர் வளர்றதுக்கு ஒரு கடுகளவாவது நான் உதவி செஞ்சுருப்பேன். அந்த ஒரு நன்றி விசுவாசம் கூட இல்லாமல் இப்படி நடந்துக்கிட்டாரே அப்படின்னு சொல்லி வருத்தமாக இருக்குது. ஸோ அவர் சொன்ன பொய்கள், அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா டைரக்டர் உருட்டு மூவி டிடிஎஃப் இப்போ அவர் உருட்டையெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்றா உடைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பெரியார் அண்ட் அண்ணா அப்படின்னு சொல்லி அவர் பெரிய ஒரு பிரச்சனையில் என்னை கோத்து விட பார்த்ததுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு போய் பெரியார் அண்ட் அண்ணா வந்து எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையில் ஒரு பெரிய சிக்கலில் என்னை மாட்டி விட பார்த்தார். இது எவ்வளோ ஒரு கேவலமான செயல் அவரோடது. எனக்கு பெரியார் அண்ட் அண்ணா யாருன்னு தெரியாதா? உங்களுக்கு நான் வீடியோ ப்ரூஃபோடு நான் நிரூபிக்கிறேன். ஸோ வந்து புழல்லேருந்து நான் வெளியே வந்தப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நியூஸ் மீடியாலாம் வந்திருப்போம். அப்போ தான் அவர் இந்த வார்த்தை சொல்லியிருப்பார். அவர் இந்த வார்த்தைகள் சொல்லும் போது நான் இருந்துட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்கிற பசங்கக்கிட்ட நான் பேசிகிட்டு இருப்பேன். ஓகேங்களா? அவர் பெரியார் அண்ட் அண்ணான்னு சொல்லும் போது கடவுளுக்கு நம்ம என்ன ஒரு மரியாதை கொடுப்போமோ அந்த மரியாதை நான் அங்கே கொடுத்துருப்பேன். ஒரு மனிதர்கள் மாமனிதர்கள் கூட நம்மளை ஒப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பார்த்தா நான் மரியாதை செலுத்தியிருப்பேன். எனக்கு யாருன்னே தெரியாதுன்னா அந்த மரியாதையை அங்கே நான் எப்படி கொடுத்துருப்பேன்? எவ்வளோ பெரிய பச்சை போய் எவ்வளோ பெரிய பிரச்சனையில நம்மளை மாட்டி விட பார்க்குறாரு பார்த்தீங்களா? சரிங்களா, முதல் பொய்யை உடைச்சாச்சு. ஆனால் இந்த பொய் எவ்வளோ பெரிய ஆயுதமாக அவர் யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. மற்றவங்களோட ஏமாற்றத்தை அவர் ஆயுதமாக யூஸ் பண்ணி அவர் சொன்னால் எல்லாம் உண்மையாக தான் இருக்கும்னு சில பேர் நம்புவாங்கல்ல. ஸோ கூடவே இருந்திருக்காங்க, அப்போ அவங்க கூடவே இருந்தவர் சொன்னா பொய்யா இருக்குமாப்பா அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிருக்காங்க இல்லைங்க. எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குங்க. என்னடா இப்படி போய் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் கிளாஸுக்கெல்லாம் வந்து பண்ணால் நான் லேட்டாக தான் போவேன். சில டைம் ஃபைட் கிளாஸுக்கே நான் போக மாட்டேன். ஸோ ஃபைட் கிளாஸுக்கு நான் போகாததுனால ஸோ அவங்களுக்கு வந்து சும்மா பேட்டா கொடுப்பாங்களாம். ஆக்சுவலி டிடிஎஃப் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபைட் கிளாஸ் மாஸ்டரை பார்த்தது தான் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபைட் கிளாஸ்ன்னு ஒன்றுமே நடந்தது கிடையாது. அந்த மாஸ்டர் இது வரைக்கும் நான் பார்த்தது தான் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சுது அது வரைக்கும் வந்து பண்ணால் அவர்கிட்ட பேசுனது கூட இல்லைன்னு சொல்லி. எல்லாமே பொய்யுங்க. நான் ஃபைட் கிளாஸ்ன்னு ஒன்று அட்டனே பண்ணது கிடையாது. ஆக்சுவலி ஐபிஎல் படத்துக்காக நானே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டான ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சம்திங் நானே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போய் ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டேன். அவர் சொல்ற ஆனால் ஆர்ட் டைரக்டர் நான் நல்லா இருக்கீங்களாண்ணா? அண்ணா இந்த மாதிரி ஒரு vlog பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னன்னா நான் ஃபைட் கிளாஸ்ன்னு ஏதாவது ஒரு கிளாஸுக்கு போனேன். நான் ஸோ நம்ம மஞ்சள் வீரன் படத்தில் முன்னாடி கமிட் பண்ணியிருந்த அந்த ஃபைட் மாஸ்டர் கிட்ட நான் எந்த ஒரு கிளாஸுமே போகல. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி நான் எப்போ நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பேசினேன் இல்ல ஆக்சுவலி பட பூஜை போட்டு தானே 1.5 வருஷம் இந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. அவர் டிராவல் பண்ண ஆரம்பிச்சது. டிராவல் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே பட கடை ஸ்டார்டிங் தானே. அப்பவே என்ன சொன்னாரு, 1 வாரத்துல ஆரம்பிச்சிடறா, 2 வாரத்துல ஆரம்பிச்சிட, 3 வாரத்துல பட பூச்சின்னு இதுதான் சொல்லிட்டு இருந்தாரு அப்பல இருந்தே. ஆனா நான் ஃபர்ஸ்ட் ஃபைட் மாஸ்டர் கிட்ட எப்ப நான் பேசினேன்? யார் பேச வச்சா? யார் பேச வச்சா? அவர் என்ன சொன்னாரு என்ன பத்தி? அவர் ஒண்ணுமே சொல்ல, எப்படிப்பா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. நல்லா இருக்க மாஸ்டர், நீங்க நல்லா இருக்கீங்களா மாஸ்டர், எப்படி இருக்கீங்க மாஸ்டர்னு. அப்பதான் ஒருத்தர் மூச்சு ஒருத்தர் பாத்துக்கிட்டீங்க நேர்லயே. ஆனா பச்சையா நான் வந்து பண்ண ஃபைட் கிளாஸ்க்கு போக மாட்டேன்னா அசிஸ்டன்ட் பேட்டா போகுமா? ஐயோ கடவுளே, எவ்வளவு பொய், எவ்வளவு பொய். அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. அதாவது அந்த மாஸ்டர் என்கிட்ட சொல்லிட்டு, தயவு செய்து என் பேரு எங்கேயும் யூஸ் பண்ணிடாதீங்க, பயங்கர இஷ்யூஸா போயிட்டு இருக்கு, நான் இல்ல அவங்களோட பேர்ல யூஸ் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்கண்ணா அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு. கண்டிப்பா சரி, நான் ரொம்ப நன்றிகள்ண்ணா. நான் சீக்கிரமா இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேண்ணா. நன்றிண்ணா. நல்ல ஒரு மனிதருங்க. பட் இவரை எவ்வளோ தப்பாக பேசியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு நியூஸ் சேனல் இன்டர்வியூவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்ட் டைரக்டரோட கேரக்டர் சரியில்லை, ஸோ அதனால தான் அவரை விட்டு தூக்கிட்டேன் படத்துலேருந்து அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆக்சுவலி டிடிஎஃப் உண்மைக்கு குரல் கொடுக்குறது எவ்வளோ பெரிய விஷயங்க.
ஆக்சுவலி திடீர்னு வந்து பண்ணால் அந்த வீடியோவை நான் கேஷுவலாக பார்க்குறேன், ஆர்ட் டைரக்டர் கொடுத்து வச்சிருக்காரு. ஸோ அவர் இது வரைக்கும் வந்து பண்ணால் நான் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி தான் பார்த்துருப்பேன், அதுவும் டேரக்டர்னா கூட மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஸோ அவர் வந்து பண்ணால் உண்மைகளை உடைக்கும் போது அப்போ தான் எனக்கும் இன்னும் சில உண்மைகள்லாம் தெரியுது. சே, மனுஷன் எவ்வளோ பொய்டா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி. பட் அவருக்கு அந்த உண்மை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்ட் டைரக்டர்னாகிட்ட பேசி, ஃபைட் டைரக்டர்னாகிட்ட பேசி, அதாவது ஃபைட் மாஸ்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் வந்து பண்ணால் மஞ்சள் வீரன் படத்தில் பண்ணுறாங்க. நம்ம படம் நின்னக்கப்புறமும் மறுபடியும் கண்டினியூ ஆகும் போதும் ஐயோ நம்ம படம்னே சொல்கிறேனே, நல்லா இருங்கடா, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, வாழ்க்கையில் ஜெயிங்க, உங்களுக்கு நான் சாபம் விட மாட்டேன், சாபம் விட்டால் கண்டிப்பாக பழிச்சிடும், பட் நான் அந்த மாதிரி விட மாட்டேன். ஒருத்தனோட எண்ணமும் செயல்களும் தாங்க வாழ்க்கையை முடிவு பண்ணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய துரோகத்தை கொடுத்துட்டீங்க எனக்கு, பட் இருந்தாலும் நல்லா இருங்கன்னு நான் சொல்கிறேன். பட் கர்மா பூமராங், கர்மா இஸ் அ பிச், அது விடவே விடாது, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். சரி விடுங்கப்பா, நல்லா இருங்க, விட்டுருங்க. என்ன பேசிகிட்டு இருந்தப்பா நான், அதே ஃபைட் மாஸ்டர்னா தான் இன்னும் படத்துக்கு பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் கண்டினியூ ஆவாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதாங்க ஃபைட் கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் போனதும் கிடையாது, அவர் என்னை பார்த்ததும் கிடையாது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர்கிட்ட ஃபஸ்ட் டைம் நான் பேசினேன், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட டொனேஷனை பற்றி தப்பாக சொல்லியிருக்காருங்க. அவரை எல்லாத்துலேயுமே மன்னிச்சிருவேன், ஆனால் இந்த விஷயத்தில் தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்கலாமா, பல தமிழில் தூய தமிழில் பேசுகிறாரு. இந்த பழமொழி தெரியாதா அவருக்கு? ஒரு தானம் கொடுக்குற மாட்டோட பல்ல பிடிச்சி பார்க்குறதே தப்பு. அதாவது தானம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், பல்ல பிடிச்சி பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது மாடோட வயசு தெரியும். ஸோ ஒருத்தங்க தானமாக தராங்கன்னா மாடோட வயசெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா முதிர்ச்சி அடைய மாடோட அந்த ஒரு பால் கறக்கிறது, குட்டி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லாபம் குறையும். ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு பழமொழி வரும். ஸோ வந்து அப்படி பண்ணுறதே தப்பு. ஆனால் பச்சையாக போய் சொல்கிறாரு. என்கிட்ட எல்லாமே எவிடன்ஸ் இருக்குங்க. பாட்டிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் 30,000 கொடுத்தேன்னா, அதுலேருந்து நான் 70,000 எடுத்தேன்னா, அதில் 40,000 எனக்கு லாபம் பார்த்து இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எந்த ஒரு டொனேஷனுமே பண்ணது கிடையாது டிடிஎஃப். ஆக்சுவலி அவருக்கு தெரில, வாசம் வந்து என்ன நிரூபிக்க போகிறான், அவனுக்குலாம் ஒன்றும் தெரியாது. அதுவும் இல்லாமல் இந்த சண்டையை நல்லா அவர் மெழுகேற்றி ஒவ்வொரு இன்டர்வியூலையும் 30,000 40,000 20,000 15,000 சொல்லி காசு வாங்கிட்டு இருக்காருங்க. நான் காசு கொடுக்குறத நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஏன் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியும் நான் சொல்கிறேன். அந்த ஆதாரத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருமே உடஞ்சிருவீங்க. அதை வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே என்னால் காமிச்சிருக்க முடியுமே. நல்லா இருங்கப்பா, ஃபஸ்ட்டு வந்து அவர்கிட்ட கூப்பிட்டது நல்லா இருங்கப்பான்னு சொல்கிறதுக்கு. ஆனால் அட்டனே பண்ணாமல் வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்து பேச வைக்கிறதுங்கிறது என்ன ஒரு தப்பான ஒரு ஆட்டிடியூடுங்க அது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ கால் பண்ணி ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடியே எடுத்து உண்மைகள் சொல்லியிருந்தாங்கன்னா அப்படியே விட்டுருப்பேன், நல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடியே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறமாவது எனக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்கணும், கூப்பிடல. நான் கூப்பிட்டாது எடுத்துருக்கணும், அதுவும் எடுக்கல. வடிவேல் சார் சொல்லுவார் ஒரு படத்தில், டேய் என்ன காரணம்னாவது சொல்லுங்கடா, மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ என்ன காரணம்னே சொல்லாமல் தூக்குனா நான் என்னன்னுங்க நினைப்பேன். ஒரு மனிதரை டக்குன்னு தப்பாக நினைக்கிறதும் தப்பு. ஸோ வந்து தப்பாக நினைக்காம வேறு ஏதாவது காரணமாக இருக்கும், இந்த காரணமாக இருக்கும், ஸோ இந்த தான் காரணம், இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி நானும் நினச்சிக்கிட்டே இருந்தால் அப்புறம் கடைசியில் இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயல் செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோலையும் அவருக்கு மரியாதைங்கிறது நான் கொடுத்தேன், நல்லா இருக்கட்டும்னு நான் நினச்சேன். அவர் பண்ண கீழ்த்தரமான வேலைகளை எதுவுமே நான் சொல்லலை, இந்த வீடியோலையும் நான் சொல்ல போகிறது கிடையாது. பட் அவர் சொன்ன பொய்களை உடைப்பேன், அந்த பொய்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு சில உண்மையான விஷயங்களை நான் சொல்லுவேனே தவிர பின்னாடி பேசுகிற பழக்கம் நமக்கு கிடையாது. என்ன பேசிகிட்டு இருந்தோம், டொனேஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோமா. அவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்லி ஆதாரத்தை காமிச்சிட போகிறோம், என்ன வந்து தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தார். ஆக்சுவலி டிடிஎஃப் யூடியூப் அப்படிங்கிறது யூஎஸ் கம்பெனி, ஓகேங்களா, அமெரிக்கன் கம்பெனி. ஸோ நம்ம எல்லா டேட்டாஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் டிப்பில் யூடியூப் ஸ்டூடியோ ஆப்பில் இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன் நம்மளோட டொனேஷன்ஸ் பற்றி, ஓகேங்களா. இவர் சொல்கிற அந்த பாட்டி வீடியோலேருந்தே சொல்லுவோம். காஞ்சிபுரத்தில் வந்து தோசை சாப்பிடும்போது ஒரு ஆயா என்ன பண்ணிட்டாங்க, பாட்டி இந்த புள்ள இடது கையில் சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊட்டி விட்டாங்களாம். அப்போ வரும்போது என்ன பண்ணிட்டான், ஐயோ ரொம்ப ஃபீலாக இருக்குன்னு சொல்லி அந்த ஆயாக்கு ஒரு 30,000 பணம் கொடுத்துட்டாப்ல, 70,000 வந்தது. அதில் ஆயா மூலியமா நான் 40,000 சம்பாரிச்சிருக்கிறேன் அப்படின்றான். அதே மாதிரி நம்ம பண்ண சின்ன சின்ன டொனேஷன்ஸ் பற்றியும் பேசுவோம். டொனேஷன்ஸ் பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம்னா ரொம்ப பெருசாக போகும். அதனால சின்ன சின்ன ஏதோ எனக்கு இப்போதைக்கு ஞாபகத்தில் இருக்கிறது, நான் இது வரைக்கும் டேட்டா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். பாட்டி வீடியோ அந்த நம்ம வந்து பாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஊட்டி விட்டுருப்பாங்க, எனக்கு கை உடஞ்சிருக்கும். ஸோ யாருக்குமே ஊட்டி விடணும்னு தோணியிருக்காது. பட் அந்த பாட்டி வந்து எனக்கு ஊட்டி விட்டோன்னே அந்த பாட்டி அப்பவும் சொல்லியிருப்பாங்க முன்னாடியே, சின்ன கடைப்பா ஒரு 30,000 இருந்துச்சுன்னா இந்த கடையை நான் டெவலப் பண்ணிடுவேன்ப்பா, கையில் காசே இல்லைப்பான்னு வருத்தமாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே ஃப்ரெண்ட்லியாக பழகும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்கூடையுமே நல்லா பழகுவோம்ல. அந்த மாதிரி பழகும்போது அந்த பாட்டி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டி ஊட்டி விட்டோன்னே சரி எவ்வளோ அன்பா எவ்வளோ நல்ல மனிதர்கள் பாருங்க. இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல தான் அந்த மாதிரி மனிதர்கள் துரோகம் பண்ணக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பல துரோகத்தை பார்த்துட்டு வந்துட்டு பல வழிகளை பார்த்துட்டு வந்ததுனால ஸோ இந்த மாதிரி நல்ல மனிதர்களை நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் 30,000 கொடுத்தேன், சரிங்களா.
ஸோ அதுதான் அந்த பாட்டிக்கு ஒரு ரோடோரமாக கடை வச்சுருக்கக்கூடிய அந்த பாட்டிக்கு நான் வந்து அவங்க கடையை மேம்படுத்துறதுக்காக என்னால் முடிஞ்ச 30,000 கொடுத்தேன். அப்போவுமே நான் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருந்தேன். ஏன்னா அவ்வளோ நாள் நான் உள்ளே இருந்துட்டு வரும்போது நம்ம எவ்வளோ டைட்டில் இருப்போம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பாட்டிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொடுத்தது 30,000 ரூபாய், ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் அப்படி இப்படின்னு சொல்லி மொத்தமாக நமக்கு ஆன செலவு அந்த வீடியோக்கு 40,000 ரூபாய். அதுக்கு மேலேயும் ஆயிருந்திருக்கும். ஸோ வந்து நம்ம அதெல்லாம் கணக்கு வச்சுக்கிறது கிடையாது. அந்த வீடியோக்கு செலவானது 40,000 ரூபாய். அந்த வீடியோ போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ நாள் ஆயிடுக்குன்னா 323 நாள் ஆயிடுக்கு. 627K வியூஸ் போயிருக்கு. அதில் வந்து எவ்வளோ ரூபாய் வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா $329 வந்திருக்கு. $1 வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபாய் டேக்ஸ் எல்லாம் போக 80 ரூபாய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோக்கு நமக்கு வந்த காசு 26,320 ரூபாங்க. ஆனால் நம்ம போட்ட காசு எவ்வளோ? 40,000 ரூபாய். வந்தது எவ்வளோ? 26,320 ரூபா. நமக்கு எவ்வளோ ரூபாய் லாஸ் அவர் கணக்கு படி பார்த்தா. இந்த லாஸ் லாபம்லாம் நான் பார்க்கறது கிடையாதுங்க. அவர் தான் சொல்கிறார் என்ன பிஸ்னஸ் மேன், அவன் எந்த செயல் செஞ்சாலும் லாபத்தை நோக்கியே இருக்கும் அப்படின்னு சொல்லி. பிஸ்னஸ் மேன் என்றைக்குமே பாவம் பார்க்க மாட்டாங்க. பாவம் பார்த்து நான் எவ்வளோ இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சும்மா இந்த வீடியோவில் சொல்லிட முடியாது. டிடிஎஃப் அவ்வளோ இழந்திருக்கேங்க, அவ்வளோ இழந்திருக்கேன். ஸோ அவர் சொன்ன கணக்குப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 14,000 ரூபாய் லாஸ் பண்ணியிருக்கோம். இது ஒன்று. அதே மாதிரி இது எவ்வளோ நாட்களில் 323 நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் இந்த அமௌண்ட் வந்திருக்கு. ஆனால் நம்ம ஸ்பெண்ட் பண்ணது ஒரே நாளில் 40,000 ரூபாய் காலி. ஓகேங்களா? இன்னுமே அந்த 40,000 எனக்கு வரல. அது இதுக்கப்புறமும் வராது, லைஃப் டைம் ஃபுல்லாகவும் வராது. ஏன்னாங்க ஸோ வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கும். அதுக்கு மேலேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 0.05 அப்படிங்கிற டாலர்ஸ், அதாவது பைசாவை விட கம்மியாக, பைசா ரொம்ப கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அந்த 10 நாட்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சபட்ச அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த யூடியூபர்ஸை கேட்டாலுமே தெரியும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரம்ஜான் வீடியோ போட்டிருப்போம். ரம்ஜானில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உணவு கொடுத்துருப்போம். கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு கொடுத்துருப்போம்னா ஒரு 600-500 பேருக்கு கொடுத்துருப்போம். எல்லாமே ஆதாரம் இருக்குது. ஸோ அதுக்கும் நான் கணக்கு வைக்கலைங்க. ஸோ வந்து அந்த 30,000 கொடுத்ததை வச்சு 10,000 ரூபாய் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் அப்படி இப்படி இந்த செலவு அந்த செலவுன்னு சொல்லி 10,000 அப்படி நான் கணக்கு போட்டேனே தவிர ரம்ஜானுக்கு எவ்வளோ செலவு பண்ணேன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோ பேருக்கு நான் அன்னதானம் பண்ணேன். கிட்டத்தட்ட 500 to 600 பேருக்கு அன்னதானம் பண்ணேன். எல்லாமே சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியான்னு தெரியல, பட் நார்மல் பிரியாணி கிடையாது. எல்லாமே சிக்கன் பிரியாணி இல்லை மட்டன் பிரியாணி. ஒரு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எவ்வளோ வரும்னு நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. அப்போ 500-600 பேருக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. அந்த வீடியோ போட்டு இப்போ வரைக்கும் எவ்வளோ நாள் ஆயிடுக்குன்னா 187 நாள் ஆயிடுக்கு. 310K வியூஸ் போயிருக்கு. $246 வந்திருக்கு. இந்தியன் கரன்சியில் கணக்குப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா 19,000 தாங்க. கிட்டத்தட்ட 600 பேருக்கு நான் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி போட்டு 19,000 தான் வந்திருக்கு. அப்போ நான் செலவு மட்டுமே எவ்வளோ லட்சங்கள் பண்ணியிருப்பேன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. லட்சங்களா, ஆயிரங்களா, 90,000, 1 லட்சமான்னு சொல்லி மறந்துருச்சு. பட் எவ்வளோ வந்திருக்கும்னு சொல்லி நினச்சி பாருங்க. இந்த காசு 187 நாள் ஆகியுமே எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு? 19,000 தான் வந்திருக்கு. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா வராது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹெல்மெட் கிவ் அவே பண்ணோம். கிட்டத்தட்ட எத்தனை பேத்துக்கு ஹெல்மெட் கொடுத்தோம் அப்படிங்கிறதே மறந்துருச்சு. அத்தனை பேத்துக்கு நம்ம டிடிஎஃப்க்கு ஹெல்மெட் கொடுத்தோம். ஸோ அந்த வீடியோ போட்டு இப்போ வரைக்கும் 211 நாள் ஆயிருக்கு. 305K வியூஸ் போயிருக்கு. $197 வந்திருக்கு. இந்தியன் கரன்சி படி பார்த்தா 15,000 ரூபாங்க. ஒரு ஹெல்மெட் 1000 ரூபாய் போட்டுக்கிட்டிங்கன்னா கூட 600 ரூபாய் 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹெல்மெட் 1000 ரூபாய் போட்டுக்கிட்டா கூட 15 பேத்துக்கு 15,000 முடிஞ்சு. நான் எத்தனை பேத்துக்கு வந்து பார்த்தேன் அந்த வீடியோவில் ஹெல்மெட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஹெல்மெட்டோட விலை கூட நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்தி தம்பி சைக்கோ ரைடர். ஸோ வந்து நல்ல ஒரு ஸ்டண்ட் ரைடர் தம்பி. ஸோ ரீசெண்டாக அவங்க அப்பா இறந்தாங்க. அந்த தம்பியோட ஃபோன் உடஞ்சிது, காணாமல் போச்சு. ஸோ இந்த மாதிரி பல கஷ்டங்கள்ல இருந்தால் தம்பி வந்து பண்ண ரொம்ப திறமையான தம்பி. ஸோ ஏன் தம்பிங்க அவ்வளோதான், அவன் ஏன் தம்பி. ஸோ அவங்க அப்பா இருந்து அவன் அங்கே போயிட்டான். அண்ணா இங்கே வாங்கினா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, சலோ நான் வந்துடுவேன், சலோ நீ சொல்லவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் முன்னாடியே போகணும்னு சொல்லி பிளான் போட்டு அதே மாதிரி வந்து பண்ண போயிட்டோம். தம்பிக்கு யாருமே இல்லைங்க, தம்பிக்கு யாருமே இல்லை. அங்கே வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து நான் உட்காந்துருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சைக்கோ தம்பி அழுகிறான். ஆனால் எனக்கு யாருமே இல்லைண்ணா, ஆனால் எனக்கு யாருமே இல்லைண்ணா அப்படிங்கிறான். ஸோ அவங்க அப்பாவை பார்த்து நான் என் மனசார சொல்லிக்கிட்ட விஷயம் என்னென்னா, அப்பா உங்கள் பையனை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க, அவன் இனிமேல் என் பையன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்க அப்பா டக்குன்னு கண்ணு திறந்து பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு. ஸோ தம்பி என்னானாலும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். என் தம்பி மாதிரி தான் நான் பார்த்துக்கிறேன். தம்பிங்கிறது பையன் மாதிரி தானுங்க. ஸோ நமக்கு என்னதான் வயசு இல்லைனாலும் தம்பிங்கிறவன் பையன் மாதிரி தான். ஸோ வந்து தம்பிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோன் இல்லை, நல்ல ஒரு ஸ்டண்ட் ரைடர். அவனை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஸ்டண்ட் ரைடிங் பண்ணுறா செல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸில் சேர்த்து விட போகிறேன். ஆல்ரெடி தம்பி நல்லா ஸ்டண்ட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இன்னும் நிறைய ஃப்ரீ ஸ்டைல்ஸ்லாம் கற்றுக்கிறதுக்கு அனுப்பிச்சி விட்டு அதுக்கப்புறம் நானே வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டண்ட் இன்ஸ்டிடியூஷன் வச்சு கொடுப்பேன். ஸோ நம்மளோட அந்த தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 46 நாளுக்கு முன்னாடி iPhone 14 Pro Max 256 GB வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து நான் கிஃப்ட் பண்ணேன். அந்த ஃபோனோட விலை எவ்வளோன்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ போட்டு 46 நாள் ஆச்சு. அந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா 187K வியூஸ் வந்திருக்கு. $113 வந்திருக்கு. இந்தியன் கரன்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 9,000 ரூபாங்க.
ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் எங்கே இருக்குது, 9,000 ரூபாய் எங்கே இருக்குது, யோசிச்சு பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வயநாடு வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 70 நாட்கள் 9 மணி நேரம் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட 415K வியூஸ் போயிருக்கு. அந்த வீடியோவில் நமக்கு எவ்வளோ ரூபாய் வந்திருக்குன்னா $252 வந்திருக்கு. $252 இந்தியன் கரன்சியில் பார்த்துட்டிங்கன்னா 20,000 ரூபாய். டிடிஎஃப் நல்லா யோசிச்சு பாருங்க, அங்கே நம்ம எவ்வளோ பொருட்கள் வாங்கினோம், எவ்வளோ செலவாச்சுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த பொருளுக்கு நமக்கு வந்த காசு 20,000 ரூபாய் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் கோல்ட் இன் அந்தமான் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளாக் போட்டிருப்பேன். ஆக்சுவலி டிடிஎஃப் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும். ஸோ நியூஸ் சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி தெரியாமல் ஃபேக் நியூஸஸ்லாம் போட்டுட்டு இருந்திருப்பாங்க. மக்கள் மத்தியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கெட்ட பேரை உருவாக்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் எல்லாம் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேனே, இவ்வளோ ஒரு ஃபேக் நியூஸாக இருக்கே, அவங்க எப்படி இப்படி தெரியாமல் போட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கர ஆதங்கத்தில் இருக்கேன், பயங்கர வருத்தத்தில் இருக்கேன். என்னை பற்றி எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அந்தமானில் நினச்சி பாருங்கள், அந்தமானில் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, கிட்டத்தட்ட நம்ம அதுவும் இந்தியா தான், பட் நம்மளோட இந்தியா இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, கிட்டத்தட்ட தாய்லாந்து பக்கத்தில் இருக்குது அந்தமான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்தமானில் இருக்கக்கூடிய மக்கள், ஸோ நம்மளோட டிடிஎஃப் எவ்வளோ பேர் இருந்தாங்க தெரியுமா? ஸோ கை ஃபுல்லாக ராக்கி கட்டினாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அது ஒரு முறை இருக்குங்க, அந்த முறை நெத்தியில் பொட்டு வச்சு அந்த முறைப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ரக்ஷபந்தன் கயிறுலாம் கட்டினாங்க, தங்கச்சிங்க தம்பிங்கெல்லாம் ஆர்த்திலாம் சுற்றிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்திருப்பேன். அப்புறம் தான் யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, வாசா ஆர்த்தி எடுத்தாங்களே வாசா, அதுக்கு நீ காசு போடலன்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ ஆர்த்தி எடுத்தால் காசு போடணும்ல, நானும் மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு மறந்துட்டேன். ஐயோ இவ்வளோ அன்பா நம்ம மேலே இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் அவன் என் பையன்டா, என் பொண்ணோட தம்பிடா, அவன் என் பொண்ணோட அண்ணன்டா அவன் அப்படின்னு சொல்லி நினச்சி வீட்டுக்கு கூப்பிட்டாங்களே, ஸோ அவங்களுக்கு எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி நம்மளோட டிடிஎஃப்க்கு கிட்டத்தட்ட எவ்வளோ லட்சம்னு மறந்துட்டேங்க. அப்போ தான் வந்து பண்ண டுகாட்டி பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் 8 லட்சம் என் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே நான் நகை வாங்கினேங்க. என் தம்பிங்க என் அண்ணனுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரிங்கு, என் தங்கச்சிங்க எங்கள் அக்காங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செயின் போட்டேங்க. அந்த வீடியோக்கு செலவானது வந்து பார்த்துட்டிங்கன்னா செலவானதுன்னு என்னை பேச வச்சுட்டாங்க. எனக்கு வருத்தமாக இருக்குது, பட் இருந்தாலும் உண்மையை வந்து நம்ம நிரூபிச்சு தானே ஆகணும். அந்த வீடியோக்கு கிட்டத்தட்ட நமக்கு 6 லட்ச ரூபாய் செலவாச்சு, 5 லட்ச ரூபாய் ரவுண்டாக வச்சுக்கோங்க. அந்த வீடியோ பர்ச்சேசிங் கோல்டு வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ அது வந்து நாட்கள் கணக்கு வராது, ஏன்னா வருஷத்தை தாண்டிடுச்சு. அதனால வந்து பண்ண 2.5 வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது. அந்த வீடியோக்கு 544K வியூஸ் போயிருக்கு, $233 வந்திருக்கு. இந்தியன் கரன்சியில் பார்த்துட்டிங்கன்னா 18,000 ரூபாய் தான். ஸோ டிடிஎஃப் அப்போ நினச்சி பாருங்கள், இதில் நான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணனா லாஸ் பண்ணனா ஒரு சொந்த கணக்குப்படி பார்த்துக்கிட்டா எல்லாமே வந்து பண்ணால் உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து பண்ணால் நான் ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேங்க. ஸோ வந்து நான் பேசவே உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இது எல்லாமே அஃபிஷியல் ரிப்போர்ட், நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ ஆன்லைனில் கூட வந்து பண்ணால் கொஞ்சம் ஃபேக்காக இருக்கும், பட் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி. பட் எவ்வளோ அபாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போய் சொன்னாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும், வாசா நீ என்ன வாசா டொனேஷன் ஃபுல்லாக பண்ணுறேன்னு சொல்லி ஃபுல்லாக லாஸ் தானே வாசா பண்ணிட்டு இருக்க, உனக்கு எப்படி வாசா ப்ராஃபிட்னா? ஸோ குரானில் தர்மம் ஒருபோதும் செல்வத்திலிருந்து குறையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பைபிளில் கஷ்டப்படும் மனிதர்களுக்கு நீ கொடுக்கும் செல்வங்கள் எல்லாம் கர்த்தருக்கே கொடுக்கும் கடனாகும் அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்லியிருக்காங்க. ஹிந்துயிசமில் கர்ணன் ஐயாவோட மிகப்பெரிய டிவோட்டி டிடிஎஃப். நான் கர்ணன் ஐயானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவோட பேர் சொல்லும்போது எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா புல்லரிக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஐயாவை ஃபாலோ பண்ணுற நான் எப்படி இருப்பேன்? ஸோ இந்த மாதிரி ஸோ குரான், பைபிள், அதுக்கப்புறம் நம்ம பகவத்கீதையில் எல்லா விஷயங்களும் சொல்கிறது, நீ செல்வத்தை வந்து நீ இல்லாதவங்களுக்கு கொடுக்குற அப்படிங்கிற பட்சத்தில் நீ என்றைக்குமே நீ கெட்டு போக மாட்டே, என்றைக்குமே நீ கஷ்டப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து பண்ண இவ்வளோ நாள் வந்து பண்ண என்ன ஒரு ஃபினான்ஷியல் கஷ்டம், இப்போ பயங்கரமான ஃபினான்ஷியல் கஷ்டத்தில் தாங்க இருக்கேன். அவ்வளோ ஃபினான்ஷியலாக லாக் ஆனதுனால தான் வந்து பண்ண அந்த ஆள் என்னை விட்டு போனரிச்சா, என் வாயாலேயே அந்த ஆள் இல்லைன்னு பேச வைக்கிறார். சரி இதுக்கப்புறம் வந்து இந்த தம்பிக்கிட்ட இருந்து நமக்கு எந்த காசும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து பண்ண ஹீரோவையே மாற்றினார். அவருக்கு தேவையானது ஹீரோ நல்லா செலவு செய்யணும், இல்லைங்கிற பட்சத்தில் அவருக்கு யாராவது காசு கொடுத்துட்ருக்கணும். ஸோ வந்து இந்த ஆதாரங்கள் எல்லாம் தெரிவிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் சொல்கிற பொய்களுக்கெல்லாம் போவோம். அதுக்கப்புறம் வேறு இங்கே டிடிஎஃப் நான் சொன்னேன் இல்லைங்க, தர்மம் ஒருபோதும் செல்வத்திலிருந்து குறையாதுங்கிறது அது உண்மைங்க. இல்லை வாசா என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, உங்களால் முடியும் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. ஸோ நம்மளால் முடிஞ்சது நீங்கள் செஞ்சாலே போதும், அதுவும் தர்மம் தான். நம்ம சேனல் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குற நம்ம டிடிஎஃப்க்கு தெரியும், காசே இல்லாதப்போ 10 ரூபா கொடுப்பீங்க, ஓரளவுக்கு காசு வந்ததுக்கப்புறம் 100 ரூபா கொடுப்பீங்க, ஓரளவுக்கு காசு வந்ததுக்கப்புறம் 1000 ரூபா கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் காசு வரும்போது லட்சக்கணக்கில் நான் டொனேஷன் பண்ணிட்டு இருந்திருக்கேங்க. ஸோ தர்மம் ஒருபோதும் செல்வத்திலிருந்து குறையாது, உங்களால் முடிஞ்சது கொடுங்க. இவ்வளோ சொன்னா இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், என்னன்னாங்க, தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும். உங்களுக்கு மிஞ்சியதை தர்மமாக செஞ்சு பழகுங்க டிடிஎஃப், ஓகேங்களா? நான் வாசனால் ஏமாந்தது கூட பரவாயில்ல, கோயம்புத்தூரில் ஒருத்தர் இருக்கான், அவன் வாசனால் பயங்கரமாக ஏமாந்துட்டான்,
டிடிஎஃப் வாசனோட வீட்டு வாசல்லே வந்து பார்த்தீங்கன்னா அவன் நின்றுட்டு இருப்பான். அவன் உள்ள வான்னு கூட கூப்பிட மாட்டாங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி வாசன் வந்து அவங்க கூட கமிட் ஆனான். அந்த ஷார்ட் ஃபிலிமே அவன் நடிக்கலை அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் பேசியிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஷார்ட் ஃபிலிமோட ஹார்ட் டிஸ்க். ஓகேங்களா? ஆக்சுவலி நானுமே அவர் சொன்ன மாதிரியே தப்பு பண்ணுற பாருங்கள். ஆக்சுவலி அது ஷார்ட் ஃபிலிம் கிடையாது, அது வந்து டெலிஃபிலிம். ஸோ கிட்டத்தட்ட 45 நிமிஷம் 55 நிமிஷம் வரக்கூடிய, அதுவும் ஒரு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு குறுப்படங்களுக்கு மேலே, ஓகேங்களா, படம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த டெலிஃபிலிம்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா சாங் இருக்கும், ஃபுல்லாக ஃபைட் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா எடிட்டிங் ரிப்போர்ட். அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதாவது அன்றைக்கி நம்ம பண்ண அந்த ஒரு டெலிஃபிலிமோட எடிட்டிங் ரிப்போர்ட் தான் இது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோ இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள், டிடிஎஃப் டேட்டு, பேர், லொக்கேஷனு, ஸோ சீன்ஸு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க பாருங்கள். இதில் லொக்கேஷன்லாம் கேரளாக்கெல்லாம் போய் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த டெலிஃபிலிமோட பவுண்டட் ஸ்கிரிப்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட அந்த டெலிஃபிலிமோட பவுண்டட் ஸ்கிரிப்ட். இல்லை வாசா நீ வேறு எதையாவது கூட காமிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி வேறு யாராவது நினைப்பீங்க. ஸோ கண்டிப்பாக என்னோட அன்பான டிடிஎஃப்க்கு தெரியும் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி. நிறைய பொதுமக்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குற நீங்கள் வெளியே யாரோ என்னென்னமோ சொல்கிறத வச்சு நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்கலாம். அதனால் மேபி இது ஃபேக்குன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஸோ இப்போ ஒரு அண்ணனை இன்வைட் பண்ணுறேன். யார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரஞ்சித் ப்ரோ. இவர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹாய் என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ. டேரக்டர் நான் சொன்னேன் அந்த என்னால் ஏமாற்றப்பட்டவர் நான். எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, அவருக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், அதுக்காக நான் குரல் கொடுக்குறேன். எங்கள் டிடிஎஃப் வாசனோட வீட்டு வாசல்ல காவல் கிடந்தார். அவர் டிடிஎஃப் வாசன் உள்ள வான் கூட கூப்பிடல. எவ்வளோ போய் எப்படி பச்சை பச்சையா, எதனால அவர் இப்படி நினைச்சாரு? ஒருவேளை நம்ம கூப்பிட்டா உடனே வரமாட்டோம் அப்படின்லாம் ஏதாவது நினைச்சிட்டாரோ? கான்டாக்ட் இல்லை, பெருசா இல்லை அப்படின்னு நினைச்சிட்டாரோ என்னவோ அதெல்லாம் தெரியல. நடந்து 2 வருஷம் ஆச்சு. இவங்க கூப்பிட்டா எங்க வர போறாங்க, அவங்க எதுக்குப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி போவாங்கன்னு நினைச்சிட்டாங்க. நான் யாரையுமே எனக்காக பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கவே இல்லை. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக என்கிட்ட சொல்லாமே வந்து பண்ண போய் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஆக்டிங் மாஸ்டர்லாம் வந்து பண்ண ஒரு பெரிய ஜோதிடருங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆக்டிங் மாஸ்டர். அவரை பற்றிலாம் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயத்த முடிச்சிடுறேன். ஸோ எனக்காக இவ்வளோ பேர் பேசியிருக்கீங்க. ஸோ உண்மைக்காக கூட நின்றுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படிலாம் பச்சை துரோகம் பண்ணக்கூடிய மனிதர்கள் இருக்காங்கன்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டேன், நீங்களும் பார்த்துக்கோங்க. ஏன் ப்ரோ வீட்டு வாசல்லே நின்னீங்க? அவர் டைரக்டர் தான் ப்ரோ, கதவு திறக்க மாட்டேன்ட்டாரு, வீட்டுக்குள்ளே இருந்தார்ல. இந்த பார்த்தேன், இந்த ஆட்டுக்கால் பாயா சூப்பெல்லாம் குடிச்சிட்டே இருந்தாரு. அதெல்லாம் பேசலாம் நம்ம அதெல்லாம் வேணா, நல்லா இருக்கட்டும். நம்ம அந்த மாதிரிலாம் சொல்லி காட்ட வேணாண்ணே, நல்லா இருக்கட்டும். நம்ம வந்து இந்த சம்பந்தமாக பேசலாம். ஏன் நான் கதவு திறந்து உள்ள வீட்டுக்குள்ள வரல, வீட்டுக்கு வெளியே ஏன் நின்றுட்டு இருந்தீங்க? டைரக்டர் உள்ள ப்ரோ, டைரக்டர் வாசல் முன்னாடியே நின்று, அதான் அவர் பார்த்துட்டே இருந்திருக்காரு போல. எப்படா இவன் வருவான், இவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருப்பார் போல. சரிண்ணா, நம்ம படம் அதாவது வந்து பண்ணால் நம்மளோட டெலிஃபிலிம் எதனால் நின்றுச்சு? டெலிஃபிலிம் படம் நிற்கலாம் இல்லை, ஷூட்லாம் நல்லா போணுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, இது கண்டென்ட் நல்லா இருக்குது, இதை ஏன் ஃபியூச்சர் ஃபிலிமாக பண்ண? ஆக்சுவலி டிடிஎஃப் என்னன்னாங்க, அந்த டெலிஃபிலிமை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் ஒன்று பேலன்ஸ் வச்சுருந்தோம். அது என்னன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சாங். ஸோ அந்த சாங் வந்து ரெடி ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சாங் வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா வேண்டாம் அப்படின்னு யாருக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அது எப்படி சொல்கிறதுங்க, நீங்கள் இவ்வளோ அன்பாக நமக்காக வெயிட் பண்ணுறீங்க, ஸோ உங்களுக்கு ஒன்று நல்லா வர்த்தா கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு முடியுமோ பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். டீம்லேயும் யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங் மேலே விருப்பம் இல்லை, இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லி நினச்சாங்க. ஸோ சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் பெரிய கதைங்க, அதெல்லாம் சொல்லணும்னா ஆக மொத்தம் சொல்லிகிட்டே போகலாம். ஆக மொத்தம் எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா அந்த கதையை வச்சு படம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. ஸோ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் அந்த மைக் எங்கே போச்சு, அது உள்ளே வச்சிங்கன்னா அந்த சவுண்டு உள்ளே போகும். எல்லா டேரக்டர்ஸ்க்குமே ஷார்ட் ஃபிலிம் பண்ணக்கூடிய டேரக்டர்ஸ் யாராக இருந்தாலுமே அவங்களோட கோல் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பண்ணால் ஃபியூச்சர் ஃபிலிம். ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் அண்ணன் வச்சிருந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்த்தான கதை. ஸோ இந்த கதையை ஏன்டா வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீ எவ்வளோ பேர் சொன்னாங்க நீ வந்து ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணக்கூடிய கண்டென்ட் ஏன் இது வந்துட்டு ஒரு டெலிஃபிலிம்குள்ளே புகுத்துற, இது வந்து நல்ல கண்டென்ட், இது வந்து ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து உங்ககிட்ட காமிச்சேன். இல்லை ஃபுல்லாமே எடிட் பண்ணி வந்து காமிச்சேன். சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுதான். ஆமாம், அப்போவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அண்ணன் வந்து சொல்லும் போது சரி நம்ம இன்னும் ஆக்டிங்கை பெஸ்ட்டாக கொடுக்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட அந்த ஷூட் பண்ணி ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு. அந்த மாதிரிலாம் போறதுக்கு முன்னாடி அது. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி, அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி நடிக்கும் போது கொஞ்சம் கம்மியாக தானே நடிச்சிருப்போம். நானுமே பார்க்கும்போது சரி கொஞ்சம் கம்மியாக தான் நடிச்சிருக்கோம். சரி ஆக்டிங் கிளாஸ் எல்லாம் போய் நல்லா நடிக்க கற்றுக்கலாம். ஸோ அண்ணன் சொல்லும்போது நம்ம இப்படி நடிச்சு கொடுத்துலாம். டிடிஎஃப் வாக்கு கொடுத்துருக்கேங்க அண்ணனுக்கு. கொடுத்த வாக்கை என்றைக்குமே நான் மீற மாட்டேன். ஸோ டேரக்டர்னாக்கும் வாக்கு கொடுத்தேன், அந்த டேரக்டர்னாக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் எவ்வளவோ பேர் சொல்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த வாக்குக்காக கடைசி வரைக்கும் நின்னேன். பட் அவங்க நிற்கலை.
ஓகே இட்ஸ் ஓகே அண்ணா, ரொம்ப நன்றி எனக்காக வந்ததுக்கு. லவ் யூ ஸோ மச். பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. நீங்கள் சீக்கிரமாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் வந்து அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேரேஜ் ஆக போகுது. அட்வான்ஸ் ஹாப்பி மேரிட் லைஃப். கடைசியாக வந்து பார்த்தா நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி டேரக்டர் அண்ணன் பற்றி ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? டைரக்டர் அண்ணா பற்றி சொல்கிறதுக்கு என்ன ஒன்றுமே இல்லை. அவர் பொய் சொல்லிகிட்டே இருக்காரு. நான் கூப்பிட்டேன், ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. எனக்காக பாவப்பட்ட மனுஷனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணால் எடுக்கவே இல்லை. சரி ஓகே, நமக்காக ஏதாவது ஒன்று பேசியிருப்பாரோ, எதுவுமே இல்லையே, சரி நம்ம என்னதான் கேட்போம், நமக்கும் தெரியாத ஏதாவது இருக்குமில்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக பேசியிருக்காரு மனுஷன். ஆனா என்ன பொய்யா பேசி போட்டாரு, அது ஒண்ணுதான் வருத்தம். சரி நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கால் பண்ற மனுஷன் போனே எடுக்கிறதே இல்ல. எடுக்க மாட்டாரு. சரி ஓகே, எடுத்து அதை வாய்ஸ்ல கட் பண்ணி நம்ம போட்டு கொடுத்துருவோம்ல. நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இத பத்தி கேளுங்க. கேட்டுட்டு என்கிட்ட சொல்லுங்க. அண்ணா பார்த்துட்டு தான் இருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியும். பாருங்க, சந்தோஷமா இருங்க, வாழ்க்கையில ஜெயிங்க. ஆனா பொய் சொல்லாதீங்க, ஏமாத்தாதீங்க, திருடாதீங்க. திருடுற பழக்கம் இல்லை, ஆனா அது வந்து சுரண்ட பழக்கம் இருக்கு. சரி, பாய்.